வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அளவியல். அளவியல்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து 2 டைமென்ஷன் இரு பரிமாணம்னு சொல்லுவோம்ல, அது. இரு பரிமாணம். இன்னொன்னு வந்து 3D முப்பரிமாணம்னு சொல்லுவோம். 2 டைப்பு. இந்த 2Dல என்னென்ன வரும்? ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, முக்கோணம், இதெல்லாம் வரும். இதில் 3Dல முப்பரிமாணத்தில் என்ன வரும் அப்படின்னா, அந்த கனசதுரம், கனசெவ்வகம், உருளை இதெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன 2Dனா என்ன, 3Dனா என்ன? ஒரு சாதாரணமாக ஒரு கோடு போடுறீங்க. இதுக்கு ஏதாவது வேறு எதுவும் டைமென்ஷன் இருக்கா? ஒரே ஒரு டைமென்ஷன் தான். இது ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். இது வந்து சிங்கிள் டைமென்ஷன். சரியா? ஒரு பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இரு பரிமாணம்னா என்ன? இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஹரிசாண்டலாக ஒன்று போகுது, வெர்டிக்கலாக ஒன்று போகுது. இது 2 பரிமாணம் இருக்குது. ஸோ இதை வந்து 2Dன்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு கனசதுரம் இருக்குதுன்னு வைங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒன்று நீளம் ஒரு பரிமாணம் இருக்கும், அகலம் ஒரு பரிமாணம் இருக்கும், ஹைட்டு ஒரு பரிமாணம் இருக்கும். அதனால இதை நம்ம 3D அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் நமக்கு அளவியலை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக சம் போட்டுடலாம். இந்த ஃபார்முலா வந்து சில பேருக்கு வந்து அந்த டைமில் ப்ரெஷரில் மறந்து போயிடும். அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சதுரம் இருக்குது. இப்போ சதுரத்துக்கு பரப்புனா என்ன? முதல்ல பரப்பு அப்படின்னா ஏரியான்னு சொல்லுவோமா? இந்த ஏரியாங்கிறது என்ன? இந்த சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தோட பரப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த சதுரம் இருக்குல்ல, இதுக்குள்ளே மூடி இருக்குல்ல, ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸாக இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு சின்ன அலகுகளாக எப்படி பிரித்து கொண்டு வரலாம். அதாவது இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, 4 பக்கம் இருக்குது, எல்லாமே சேம் தான். ஸோ இதோட பரப்பை வந்து நம்ம ஏ ஸ்கொயர்டுன்னு சொல்கிறோம். ஏன்? பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போது இதோட அளவு 2 அப்படின்னா எல்லாமே 2ஆக தான் இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர்டு வந்து 4 அப்படின்ட்டு வரும். இது வந்து 2 சென்டிமீட்டர்னால் ஏ ஸ்கொயர்டு வந்து 4 சென்டிமீட்டர் வரும். இந்த சதுரத்தோட பரப்பு ஏ ஸ்கொயர்டுனால் 4 சென்டிமீட்டர்னு வரும். இப்போது 4 சென்டிமீட்டர்னால் 1 சென்டிமீட்டர் உள்ள சின்ன சின்ன சதுரங்களை இதில் நம்மளால் வரைய முடியும். இதை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்புள்ள ஒரு தளம் இருக்குதுன்னு வைங்க, தரைத்தளம். இந்த தளத்துக்கு நீங்கள் டைல்ஸ் போட போகிறீங்க. இதில் எவ்வளவு டைல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதுதான் பரப்பு. எவ்வளவு டைல்ஸு இதில் போடலாம். டைல்ஸுங்கிறது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இந்த பெரிய சதுரமான தரைத்தளத்தில் எத்தனை டைல்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இதோட பக்கம் ஏ, எல்லாமே ஏ, பரப்பை வந்து ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதோட பக்கம் வந்துட்டு இப்போ 4 சென்டிமீட்டர்னால் ஏ ஸ்கொயர்டு வந்து 16 சென்டிமீட்டர். அப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 4, இங்கிட்டு ஒரு 4, அப்போ 16 டைல்ஸு நம்ம இதில் ஒட்டலாம். புரியுதா? இதுதான் பரப்புங்கிறது. ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸுக்குள்ளே எத்தனை மிகச்சிறிய அலகுகள் ஒவ்வொன்றா அடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பரப்பு. இதுவே வந்துட்டு இதோட சுற்றளவை எப்படி சொல்லலாம்? சுற்றளவுங்கிறது என்னது? 4 பக்கம் இருக்குது, 4ஐயும் கூட்டுனீங்கன்னா அதுதான் சுற்றளவு. அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 4a, இதுதான் சதுரத்தோட சுற்றளவு. இப்போது ஒரு செவ்வகம் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வைங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், ஆப்போசிட்டு லென்த்து, ஆப்போசிட்டு பிரெத்து. இதோட பரப்பு என்னது? இதோட பரப்பு எல் இன்ட்டு பின்னு படிச்சிருப்போம். இது எப்படி வருது? இப்போது இதோட லென்த்து 4ன்னு வை, 4 சென்டிமீட்டர். இது வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ இதோட பரப்பு 12 சென்டிமீட்டர்னு வருமா? அப்போது 12 சென்டிமீட்டர்னால் இதில் 12 வகையான
சதுரத்தை அடிக்கிற முடியும். சரியா? 12 வகையான சதுரத்தை 12 ஒவ்வொரு சென்டிமீட்டராக 12 சதுரங்களை வந்து இதில் நம்ம அடக்க முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ பரப்புங்கிறது இந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸுக்குள்ளே, இந்த ஸ்பேஸுக்குள்ளே எத்தனை மிகச்சிறிய அலகுகளை அடுக்க முடியும் அப்படிங்கிறது, எவ்வளவு அதில் வரும் அப்படிங்கிறது. இதுவே வந்து சுற்றளவு. இதோட சுற்றளவு எப்படி இருக்கும்? எல் எல்லாம் சேர்த்து கூட்ட வேண்டியதான். எல் ப்ளஸ் பி. அப்போ 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. 2 காமனாக எடுத்திங்கன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் இதோட சுற்றளவு. இதுவே வந்துட்டு ஒரு முக்கோணம் இருக்குது. முக்கோணமுக்கு நீங்கள் என்ன இது போடுவீங்க ஃபார்முலா? முக்கோணம் அப்படின்னா ½ BH போடுவீங்களா? ½ BH. இந்த ½ BH எப்படி வந்துச்சு? ஒரு செவ்வகம் இருக்குன்னு வைங்க. இந்த செவ்வகத்தை பாதியாக வெட்டினதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு முக்கோணமாக, இந்த முக்கோணத்தில் ஒரு பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை பின்னு வச்சுக்கிறோம், அந்த ஹைட்டை வந்து ஹச்சுன்னு வைக்கிறோம். இங்கே அதாவது இந்த செவ்வகத்தை 2ஆக வெட்டியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 2 BHன்னு வைப்பேன். பாதி தான் இருக்குது. அப்போ ½ B இன்ட்டு H அப்படிங்கிறது தான் இதோட பரப்பாக வரும். ஓகேவா? ½ BH தான் முக்கோணத்தோட பரப்பு. இதுவே இந்த முக்கோணம் எப்படி இருந்திருக்கும்? இது ஹைட்டு, இது அந்த பக்கம். சரியா? அப்போ இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த ஏபி, இது பிசி, இது சிஏ. இதுதான் இதோட சுற்றளவு. ஸோ சதுரத்தின் பரப்பு A², அதோட சுற்றளவு 4A. செவ்வகத்தின் பரப்பு L இன்ட்டு பி. ஒரு L இருக்கும், ஒரு பி இருக்கும், LB. இதுவே சுற்றளவுன்னு வந்துச்சுன்னா L ப்ளஸ் பி. 2 L இருக்கும், 2 பி இருக்கும். அதை 2 காமனாக எடுத்துகிட்டு 2 இன்ட்டு L ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுவே முக்கோணமாக இருந்தால், முக்கோணங்கிறது செவ்வகத்துலேயோ சதுரத்தையோ வெட்டினேன்னா அதில் பாதி தான் முக்கோணங்கிறது. ஸோ பாதிக்கு நான் ½ எடுத்துக்கிறேன். அதில் என்னென்ன இருக்கும்? பக்கம் வந்து பி, ஒரு ஹைட் இருக்கும், ½ BH. இதுவே சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஏபிசி 3 பக்கம் இருக்கும். ஏபி, பிசி, சிஏ இது 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு கிடைக்கும். சரியா? அடுத்து நமக்கு வந்து குரூப் 4 குரூப் 2க்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. பொறுமையாக நம்ம அளவியல் போவோம், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம்.